நம்ம சேனலில் யூஸ்வலாக நிறைய அமானுஷ்யங்கள் இருந்த காணொலிகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் அது எல்லாமே எப்படி இருக்கும்? பொதுவாக அது எல்லாமே இரவில் நடந்ததாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தனியாக இருக்கிற நபர்களுக்கு நடந்த ஒரு பயங்கரமான அமானுஷ்ய நிகழ்வாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே விசித்திரமான ஒரு நிகழ்வு. பட்ட பகலில் சுற்றி அவ்வளோ பேர் இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு நபருக்கு நிகழ்ந்த அமானுஷ்ய நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி. நான் உங்கள் ஹாரர் தமிழர். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸோட ஸ்டோரிஸை நான் என்றைக்கு போட ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் தினமும் புதுசாக மிரள வைக்கிற மாதிரியான அமானுஷ்ய நிகழ்வுகளை என்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. என்னால் உடனடியாக அதை வீடியோவை பண்ண முடியலைனாலும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அதை எல்லாத்தையுமே நான் காணொலியாக பதிவிட்டுருவேன். சரி, இன்னைக்கான காணொலியை பார்த்துடலாம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் மலைச்சாமி அப்படின்றவரோட கதை. மலைச்சாமி இப்போது சிங்கப்பூரில் ஒரு கார் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஸ்கூல் படிக்கிறப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்வு இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு அமானுஷ்ய நிகழ்வாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்வு நடந்தது சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில மலைசாமி 11th படிச்சுட்டு இருந்திருக்காரு. 10th வரைக்கும் அவர் வேற ஸ்கூல்ல பக்கத்துல படிச்சுட்டு இருக்காரு. ஆனா 11th 12th இங்க படிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் இங்கே சேர்த்து விட்டுட்டாங்க. ஆனா மலைசாமிக்கு ஆரம்பத்துல இருந்த அந்த ஸ்கூல் சுத்தமா பிடிக்கல. கூட படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், யாருக்கிட்டையும் மலைசாமி மூஞ்சி கொடுத்து கூட பேசுறது இல்லையா. இப்படி இருக்கிறப்ப மலைசாமிக்கு கொஞ்ச நாள்ல ரோல் நம்பர்லாம் அலர்ட் பண்ணிடுறாங்க. மலைசாமியோட பேர் எம்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதனால அவர் ரோல் நம்பர் 27. என்னடா இந்த ஸ்கூலு, என்னடா ஸ்டாஃப்ஸு அப்படின்னு கோபத்திலே இருந்துட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும். இதனாலேயே அவரால் சரியாக படிப்பில் கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல. என்னதான் மலைசாமி புது ஸ்கூலில் சேர்ந்தாலும் அவர் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே அவரோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்து விளையாடுவாராம். இது அவங்க பேரண்ட்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. மலைசாமியை கூப்பிட்டு கண்டிக்கவும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இதனால மலைசாமியும் மனதளவில் பாதிக்கப்பட்டுறாரு. மலைசாமியோட ஸ்கூல் பிளாக் பார்த்தீங்கன்னா கீழே 12th இருக்குமா, மேலே 11th இருக்குமா. இவர் 11th தானே, ஸோ மேலே படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு மலைசாமி படிக்கட்டில் கீழே இறங்கி வரப்போ தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. இவர் தடுக்கி விழுந்தோடனே சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் பதறி போயிட்டு உனக்கு ஒன்றும் இல்லடா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி விட்டுறாங்க. அந்த வழியாக போன ஸ்டாஃப்ஸுமே ஏன்டா பார்த்து வர மாட்டேன்னு அவரை திட்டிட்டும் போயிடுறாங்க. அப்போ கூட இருந்த ஃப்ரெண்டு சுரேஷ், அவர் தான் அவருக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. உனக்கு ஒன்றும் இல்லடா, ஏன் யார் கூடயும் பேச மாட்டேன், எங்கள் கூடலாம் பேசி பழகு, உன் கூடலாம் பழகணும்னு எனக்கு அவ்வளோ ஆசைன்னு சொல்லியிருக்காரு. இதனால மலைசாமியுமே சுரேஷ்ட பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அந்த ஸ்கூலில் கிடைச்ச ஃப்ரெண்டுமே அவர் தான். மறுநாள் இதே மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு வர்றப்போ மலைசாமியும் சுரேஷும் அதே படிக்கட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முறையும் மலைசாமி ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறாரு. உடனே சுரேஷ் ஓடி போய் தூக்குறாரு. அதுக்கு மலைசாமி, டேய் நீ தானே இப்போ நீ தள்ளி விட்டுன்னு கேட்குறாரு. நான் ஏன்டா அவனை தள்ளி விட போறேன், நான் அவனை தூக்க தான் வந்தேன்னு சொல்றாரு சுரேஷ். மலைசாமிக்கு ஒண்ணுமே புரியல. அப்போதான் அவர் சுரேஷ சொல்றாரு, நேத்தும் இந்த மாதிரி நீ யாரோ தள்ளி விட்டாங்க, அப்போ பக்கத்துல நீ தான் இருந்த, இப்பவும் நான் கீழே விழுக்கிறேன், இப்பயும் நீ தான் இருக்காரு, நீ தான் என்னை டெய்லி தள்ளி விட பாக்குற அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால சுரேஷ் ரொம்பவே மன உடைஞ்சு போயிடுறாரு. நான் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா நீ இப்பெல்லாம் என்னை சொல்லாத ரொம்பவே மனம் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் கோச்சுக்கிட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் சுரேஷும் மலைசாமியும் பேசிக்கவே இல்லை. இந்த முறை சுரேஷ் படிக்கட்டுல மலைசாமியோட சேர்ந்து போகவே இல்லை. அவர் மேலேயே நின்னுக்கிறாரு. இவன் கீழே இறங்கி கிளம்பி போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலான்னு. மலைசாமியும் சுரேஷை சாரி கேட்கணுன்றதுக்காக அவர் பாதி படிக்கட்டு இறங்கி போய்கிட்டு இருக்கும் போது சுரேஷை கூப்பிட்டு, டேய் சுரேஷ், நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோ, நேற்று நான் அப்படி சொல்லியிருந்திருக்க கூடாது, சாரின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் சுரேஷ் மேல இருந்து, சரி பரவாயில்லடா நீ கிளம்பு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்றாரு. அப்படி சொல்லி 2 செகண்ட் கூட ஆகல, மறுபடியும் மலைசாமி ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறாரு. இந்த விஷயம் மேல இருந்து பார்த்துட்டு இருந்த சுரேஷ்க்குமே ஷாக்காக தான் இருந்துட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த சுரேஷ் உடனே மேல இருந்து வேகமா ஓடி வந்து மலைசாமி எழுப்புறாரு. பாத்தியா, நான் உன்னை எதுவுமே பண்ணல, இப்ப நீயா தான் கீழே விழுந்துன்னு சொல்றாரு. மலைசாமிக்கு ஒண்ணுமே புரியல, தலையெல்லாம் சுத்திருது அவருக்கு. அப்போ நீ என்ன தள்ளி விடலைன்னா நானா எப்படா கீழே விழுக்க முடியும்னு கேட்கிறாரு. ஆனா மலைசாமி இன்னொரு விஷயத்த அங்க ஸ்ட்ராங்கா மென்ஷன் பண்றாரு, யாரோ ஒருத்தவங்க நல்லா பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி தான் இருந்துச்சுன்னு. ஆனா அதை சுரேஷ் சுத்தமா நம்பல. சுரேஷ் மலைசாமிட்ட என்ன சொல்றாருன்னா, டேய் உனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல, இங்க இருக்கிற யாரையுமே உனக்கு பிடிக்கல, அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு இந்த ஸ்கூலை விட்டு நீ போயிடலான்னு பிளான் பண்றேன்னு சொல்றாரு. மலைசாமி எவ்வளவோ சத்தியமுனி சொல்லியுமே அதை சுரேஷ் நம்பல. இதை அடுத்த நாள் சுரேஷ் மலைசாமிக்கே தெரியாம மறுபடியும் மலைசாமியை லாங்ல இருந்து வாட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. எப்பவும் போல ஸ்கூல் முடியுது, படிக்கட்டில் மலைசாமி அதே மாதிரி ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறாரு. ஆனால் இந்த முறை சுரேஷ்க்கு ஒரு டவுட் வருது. மலைசாமி விழுகிறது ரொம்பவே மோசமான முறையில் போய் கீழே விழுகிறாரு. அவர் விழுகிற ஃபோர்ஸ்க்கு தலையில் லைட்டாக சின்னதாக ஒரு இடத்துல அடிபட்டா கூட அவ்வளோதான். இந்த மாதிரி தன்னைத்தானே ஒருத்தன் காயப்படுத்திப்பானான்ற ஒரு கேள்வி அவருக்குள்ள வருது. ஸோ என்ன இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட் ஆச்சு.
ஸோ அவர் சொல்கிறத இவர் காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ உனக்கு என்ன நடந்துச்சு, யார் உன்னை தள்ளி விட்ட மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சான்னு கேட்குறாரு. ஆமாடா, இப்போ என்னை யாரோ தள்ளி விட்ட மாதிரி தான் இருக்குது. எனக்கு நாளாக நாளாக இந்த ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைம் வந்தாலே பயமாக இருக்குது. ஏன் எனக்கு இந்த ஸ்கூலை பார்த்தாலே பயமாக இருக்குது, ஏதோ நெகட்டிவாகவே ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே சுரேஷ் அவங்களோட கிளாஸ் சார் கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி மலைசாமி படிக்கட்டில் இறங்குறப்போ தானாகவே வலிக்கு கீழே விழுகிறான். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட படிக்கட்டுக்கிட்ட வரும்போது மட்டும் பயங்கரமாக ஸ்லிப்பாகி கீழே விழுகிறான்னு சொல்கிறாரு. அவங்க கிளாஸ் வாத்தியார் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு விஷயம்னு என்கிட்ட வந்து சொல்கிறேடா அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தான், படிக்கட்டு கொஞ்சம் வழுக்கலாக இருந்திருக்கும், ஸோ வலிக்கு விழுந்திருப்பான், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனால் சுரேஷ்க்கு தெரியும் அவர் டெய்லி ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டு இருக்காது. ஸோ அடுத்த நாள் வருது. சுரேஷ் அவங்க கிளாஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரை கூப்பிட்டுட்டு டேய் மலைச்சாமியை பத்திரமா நம்ம கீழே கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி முடிவு பண்ண மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே கூட்டிகிட்டு வந்து விட்டுறாரு. ஸோ இந்த முறை மலைச்சாமி கீழே விழுகலை. என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் டெய்லி இவங்களே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா, சின்னதாக ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். தொடர்ந்து ஸ்கூல் முடிகிறப்பெல்லாம் அதே மாதிரி அவனை கூப்பிட்டுட்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் போகுது. இதை கீழே இருக்கிற 12th படிக்கிற ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்டா அவனை எல்லாருமே கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அவனா தனியாக நடந்து வர மாட்டானா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சுரேஷ் அந்த பையனை சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, அவன் அந்த படிக்கட்டுக்கிட்ட வரும்போது ஸ்லிப்பாயிருவான்னு சொல்கிறான். அப்போது அவர் கேட்ட விஷயம் தான் சுரேஷை நிலைக்குலைய வைக்குது. அவனா ஸ்லிப் ஆகுறானா இல்லை வேற யாராவது தள்ளி விடுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட சுரேஷ் மிரண்டு போயிடுறான். இது உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் தான் எதுவும் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனோட ரோல் நம்பர் என்ன 27ஆன்னு கேட்குறாரு. ஆனால் ஆமாண்ணே அவனுக்கு 27 தான், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறான். என்னோட ரோல் நம்பரும் 27 தான், என்னோட பேர் மகேஷ் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, உங்களோட பேர் மகேஷ், உங்கள் ரோல் நம்பர் 27, ஆனால் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். அப்போதான் மகேஷ் அந்த ஸ்கூலில் நடந்த ரொம்பவே சோகமான திடுக்கிடும் விஷயத்தை வெளியே சொல்கிறாரு. மகேஷ் 10th படிக்கிறப்போ அந்த ஸ்கூலில் 11th பேட்சில் இருக்கிற ஒரு பையன் படிக்கட்டில் இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இறந்து போயிருக்கான். அவனோட பேர் மாரியப்பன், அவனோட ரோல் நம்பர் 27. அதுக்கப்புறம் 10th முடிச்சுட்டு செகண்ட் குரூப் எடுத்து நான் 11th அவர் இருந்த அதே கிளாஸில் அவரோட ரோல் நம்பரில் இருந்தேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக எனக்கும் இதே பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அதை நான் வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லிக்கலை. எங்கள் வீட்டில் நான் இதை பற்றி சொன்னேன். அவங்க டெய்லி எனக்கு பூஜை போட்டு திருநீர்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ நாளடைவில் எனக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. என் கணிப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த இறந்து போன பையனோட ஆன்மா தான் உன்னோட ஃப்ரெண்ட் மலைசாமி படியிலேருந்து இறங்குறப்போல்லாம் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு மிரள வைக்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதை கேட்டதும் அவரோட நண்பர் சுரேஷ் மிரண்டு போய்ட்றாரு. இதை உடனடியாக போய் மலைசாமிகிட்டையும் சொல்கிறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை இருக்கு, இதை ஏன் உங்கள் வீட்டில் சொல்லலை, நம்மளாம் போய் ஸ்கூலில் பேசினாதான் நம்மளாம் சின்ன பசங்க நம்மளை நம்ப மாட்டாங்க, நீ உங்கள் பேரண்ட்ஸை வச்சு பேச வைக்கலாம்லடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் மலைசாமி இல்லைடா, நான் ஆல்ரெடி இந்த ஸ்கூல் பிடிக்காம தான் சேர்ந்தேன்னு வீட்டில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் இதை பற்றி சொன்னால் கூட இந்த ஸ்கூல் இவனுக்கு பிடிக்கல, அதனால தான் அவன் இந்த மாதிரிலாம் சொல்கிறான்னு சொல்லி நினச்சிப்பாங்க, அதனால தான் நான் எதையுமே யாருக்கிட்டையும் சொல்லிக்கலன்னு சொல்கிறான். சரி இனிமேல் இதை இப்படியே விட்டுறக்கூடாது, இதை வீட்டில் போய் சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு தன்னோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு சுரேஷ் நேராக அவங்க வீட்டுக்கே போயிடுறாரு. நீ சொன்னால் தானே நம்ப மாட்டாங்க, நானே எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாரு சுரேஷ். அவங்க பேரண்ட்ஸும் இதை கேட்டு மிரண்டு போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் மலைச்சாமியை தர்கா, கோவில், சர்ச்னு எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. நிறைய சடங்கு சம்பிரதாயங்களையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மலைசாமி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்திருக்காரு. அவர் என்ன தான் இந்த விஷயத்துலேருந்து டோட்டலாக வெளியில் வந்தாலும் இப்போ அவருக்கு 24 வயசாகுது. அவர் நல்ல ஒரு கம்பெனியில் டிரைவராகவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனாலும் அவர் இப்போ வரைக்கும் எங்கேயாவது படியில் இறங்குறாரு அப்படின்னா இந்த நினப்பு தான் முதல்ல வருமா. அதுவும் தனியாக நைட் டைமில் இறங்குனாரு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்பையும் அவருக்கு உயிர் போய் உயிர் வருமா. இவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த ஒரு அமானுஷ நிகழ்வு அவருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு தழும்பு மாதிரி இருக்குது. இந்த அமானுஷ நிகழ்வை நம்மளோட காணொலியில் அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அதனால் இதை நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருந்தார். இவரோட இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் அமானுஷ நிகழ்வு ஏற்பட்டுருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சொல்லுங்கள். உங்களோட கதையும் நம்மளோட காணொலியில் சீக்கிரமே வரும். நாளைக்கு ஒரு வித்தியாசமான அமானுஷ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.